அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டிக்கு 2 நாளா நல்ல செல்லிங் நடந்துட்டு, நல்ல கரெக்ஷன் நடந்துட்டு, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு, இன்னைக்கு வந்து பயங்கரமா ஒரு புல்லிஷ்ல இருக்கு. அதாவது இயர் எண்டு நமக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷ மலை மாரி இருக்கு. பயங்கர எல்லா ஸ்டாக்ஸுமே கிரீன்ல தான் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 99% ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 2 நாள்ல கவுத்து விட்ட அளவுக்கு இன்னும் மேல ஏறல. ஒரு ஸ்டாக் 2 நாள்ல எவ்வளவு தூரம் கீழ போச்சோ அந்த அளவுக்கு இன்னும் மேல வரல. பட் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய அப்பர் சர்க்யூட்லாம் போயிட்டு தான் இருக்கு. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறதுமே நம்மளோட போர்ட்போலியோல இருக்கிறதுமே மேக்ஸிமம் மேல தான் இருக்கு. ஓரளவு எல்லா ஸ்டாக்ஸுமே மேல தான் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஒரு 2, 3 குட் நியூஸ்லாம் நடந்திருக்குங்க நேத்து. நான் வந்து டெலகிராம் சேனல்ல இருக்கவங்களுக்கு நேத்தே அப்டேட் பண்ணேன். ஸோ இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஜப்பானை வந்து பீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஜப்பானோட எக்கனாமி வந்து $4.18 trillion. ஸோ அதை வந்து பீட் பண்ணி நம்ம வந்து 4th வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுவுமே ஜெர்மனி இருக்காங்க 3rd. ஸோ அதையுமே பீட் பண்றது வந்து 2030 வந்து பீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸ் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல நியூஸ் என்னன்னா, சைனால இருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டீல்ஸ்லாம் வாங்குறோம். அதுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து 11 to 12% 3 இயர்ஸ்க்கு போட போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா, ஸ்டீல் செக்டார் இந்தியாவில் இருக்கிறதுக்கு டிமாண்ட் இன்னுமே வரும். ஏன்னா இங்க வந்து சைனா வந்து இறக்கலைன்னா நமக்கு காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அதனால இந்தியாவில் வந்து ஸ்டீல் ப்ராடக்ட்ஸோட மதிப்பு இன்னும் கூடும். ஏன்னா இந்திய பொருட்களை தான் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஒரு தன்மை வரும். ஸோ அதனால வந்து ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று, எஃப்ஏ வந்து அதாவது 15.5% வந்து அந்த ஒரு லாஸ்ட் இந்தியன் எக்யூட்டிஸ் 15.5% வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எஃப்ஐ வந்து அந்த அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. 14 இயர் லோங்கிறாங்க. இது இப்போ வந்தது, அதாவது 15.5% இந்த வருஷத்துல மட்டும் நிறைய இன்னுமே செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டினியூஸா நீங்க பாத்தீங்கன்னா செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது எல்லாமே ஓனர்ஷிப் யாரு, அவங்க விற்கிறத வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தான் வாங்கிட்டு இருக்காங்க. மெயினா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. 15.5% வந்து 14 வருஷம் லோக்கு வந்துருச்சு. இருந்தாலுமே நம்ம நிப்டி பாருங்க நல்ல ஸ்டெடியா 26,000க்கு மேல தான் போயிட்டு இருக்கு. அப்போ பக்கபலமா இருக்கிறது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டும் டிஐயும். ஸோ இது வரைக்கும் இவங்க எடுத்தது வந்து இந்தியன் எக்யூட்டிஸ் 2025ல மட்டும் $17.97 பில்லியன். ஓகே, அந்த அளவுக்கு ஃபண்டை வந்து இவங்க எஃப்ஐ வந்து புல் பேக் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே அதை எல்லாமே வாங்கினது யாரு, இவங்க வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை வாங்கினது எல்லாமே நம்ம டிஏஐ. ஸோ இது வந்து மிகப்பெரிய நல்ல நியூஸ். ஸோ அது ஒரு ரீசன். மேபி வரும் நாட்களில் இன்னுமே நிப்டி மூவ்மெண்ட் நிறையவே பார்க்கலாம் பெருசா. பட் நம்ம வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் பயப்படாம ஒரு பேனிக் ஆகாம இருந்தாலே போதும். அதாவது நீங்க வந்து புல் ரன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னுமே புல் ரன் வரல. நிப்டி வந்து மேல போகும், பட் பரவாயில்ல. பட் எஃப்ஐ வந்து செல் பண்ணா நம்ம, அதாவது நான் இதுவுமே போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதாவது நிப்டி இண்டெக்ஸை தூக்கி வர்றது பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு என்ன வேணும், நம்மளோட ஸ்டாக்ஸ் மேல போகணும்னா நமக்கு நம்ம ஹோல்ட் பண்ற ஸ்டாக்ஸ் மேல போகணும்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணதான் மட்டும் முடியும். ஏன்னா நம்ம ஹோல்ட் பண்றது எல்லாமே மிட் கேப், ஸ்மால் கேப். ஸோ இது வந்து மேல போகணும் அப்படின்னா எஃப்ஐ இல்லைன்னா அதாவது ஒரு பிக் இன்வெஸ்டர் வந்து அதை வந்து பை பண்ணணும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். ஏன்னா புல்லி சென்டிமெண்ட் இன்னும் வரணும். இன்னுமே ஒரு கன்சல்டேஷன் மோட்ல தான் போயிட்டு இருக்கு. நம்மளோட ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ நியூ இயருக்கு வந்து ஒரு இந்த வருஷத்தோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் நடக்குது. ஸோ பாசிட்டிவாக தான் முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டி மூவ்மெண்ட், செக்டார் மூவ்மெண்ட்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் மெயினாக. அதுக்கப்புறம் விஷ்ணு கெமிக்கல், ஆக்சுவலாக ஸ்மால் கேப்லேயே ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஸ்டாக்கு பார்த்துட்டு இருக்கேன். அதை வந்து ரிவ்யூ பண்ணுறேன் இந்த வீடியோவில். விஷ்ணு கெமிக்கல்ஸ், அபான் ஆப்ஷோர், க்ரோ, ஜிகே எனர்ஜி, மாஸ்டெக், அதுக்கப்புறம் டாடா இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஸ்டாக் பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம வந்து டெலகிராம் சேனல் இருக்குது, குரூப்பும் இருக்குது. ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட அதாவது ரிவ்யூ பண்ணுற விதத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இது வந்து லாஸ்ட் ஒரு ஒரு 1 வீக்காகவே நம்ம அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து நான் 2 days தான் பப்ளிஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டு வச்சிருவேன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வருது யூடியூப்ல இருந்து. நிறைய ஆக்சுவலா இந்த கமெண்ட்ஸ் நான் இப்போ வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஹைப் வந்து டிசேபிள் ஆயிருக்கு. எதனாலனா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் கிடைச்சதுல, அதனால வந்து ஹைப் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து போக போக தான் இது சரியாகும். மேபி இன்னும் ஒரு 90 நாள் கழிஞ்சு தான் அந்த ஹைப் வந்து வரும்னு நினைக்கிறேன். தெரியல, அதுக்கு முன்னாடி வந்தா பார்க்கலாம். லைக் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கட்டாயம் கிடையாது. எஃப்ஐடிஏ டேட்டா நேற்று வந்து 3800 கோடி வரைக்கும் இந்த எஃப்ஐ வந்து வித்து தான் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளோட டிஏ பாருங்க பயங்கரமா வாங்கியிருக்காங்க. பட் நேற்று வந்து நல்ல ஒரு கீழே தான் டவுன் ஃபால் ஆச்சு.
பட் பரவாயில்லைங்க. நமக்கு எங்க தான் போய் முடியும்னு பார்த்துடுறோமே. பட் இருந்தாலும் பக்கபலமா நம்ம டிஏ இருக்க வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டா தான் இருக்கும். ஆக்சுவலா எஃப்ஐ விக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது வந்து ஒரு வீடியோவாவே போடுறேன். அதுல வந்து மெயினான ஒரு கண்டென்ட் இருக்கு. அதாவது ஐஎன்ஆர் மதிப்பு விழுகுறதுனால தான் இவங்க வெளியேறுறாங்க. பட் இந்த மதிப்பை வந்து நம்ம யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா, யுஎஸ், சைனா இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்ல, ஏன்னா பணவீக்கம் இங்க இருக்கும்போது என்ஆர்ஐக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவா செப்பரேட்டா போடுறேன். அது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு அதுல. நிப்டி 50 பாருங்க. நான் வந்து சார்ட்லாம் காமிக்க கூடாதுங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நிப்டி 50 வந்து 26,164 இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. நிப்டி 100 லார்ஜ் கேப்பு, இதுல வந்து மெயினா இருக்கிறது வந்து நமக்கு பார்க்க வேண்டியது மிட் கேப், ஸ்மால் கேப். இது ரெண்டு தான் நம்ம வந்து மெயினா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே, அதாவது மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸுமே 1% வரைக்கும் பாசிட்டிவ்ல தாங்க இருக்கு. ஓகே, 1% வரைக்கும் அப்பர்ல தான் இருக்கு. அதே மாதிரி செக்டார் இடிஎஃப் செக்டார் இண்டெக்ஸ் பாருங்க. நிப்டி மெட்டல் ஓகே 1.4% வரைக்கும் மேல போயிருக்கு. நிப்டி மீடியா வந்து 1.2%. இதெல்லாமே ஹையஸ்ட். பியூசி பேங்க்குமே 1.2%. நிப்டி பிரைவேட் பேங்க் 1.1%. பேலன்ஸ் எல்லாமே 1% கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து அடி வாங்குறது இன்னுமே நிப்டி ஐடி பாருங்க. அப்படியே தாங்க இருக்கு. நமக்கு நியூஸ்ன்னு மூவ் ஆகுற மாதிரி தெரியல. நிறைய பேர் அதுல முதலீடு பண்ணி வச்சிருக்கோம். நானும் தான். பார்க்கலாம். நிப்டி ஐடி மூவ் ஆனதா நமக்கு அதுல ஏதாச்சும் ஒரு லைஃப் கிடைக்கும்னு பார்க்கலாம். யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் மேல போகுது. இது கொஞ்சம் நமக்கு வருத்தமா தான் இருக்கு. பட் ரொம்பலாம் மேல விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கரெக்ஷன் ஆனா கீழே வந்தாதான் நல்லது நமக்கு. விஷ்ணு கெமிக்கல்ஸ் இந்த ஸ்டாக்கை பத்தி பேசிடலாம். இதுல வந்து எஃப்ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க, டிஏ வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. பி ரேஷியோ பாருங்களேன், 26, 27. பிஇ வச்சு நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு இந்த கம்பெனி. ஸ்டெடியா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் சார்ட் பாருங்க, எங்கேயுமே கீழே விழல. ஸோ எங்க பார்த்தாலுமே அந்த பிரைஸ் வந்து ஒரே கேட்டகரியில தான் போயிட்டே இருக்கு. எங்கேயுமே ஒரு டிப்பு எங்கேயுமே காமிக்கல. பிரைஸ் சார்ட் காமிச்சிருக்கீங்க 5 இயர்ஸ் சார்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் வந்து 1993 இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஹைதராபாத். ஓகே, இதோட சேல்ஸ் growth எல்லாம் பாருங்களேன், ஒரு கான்ஸ்டன்டா ஒரு 10%, 15% அந்த ரேஞ்சிலே கொடுத்துட்டு இருக்காங்க. பிரைஸுமே ஒரு, அதாவது இது வந்து லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஸ்டெடியா இருக்கும் மாதிரி தெரியுது. ஸோ டிப்பு பெருசாலாம் இல்லை. 5 வருஷத்துல பாருங்க, டிப்பு விழுந்தாலும் அதுக்கப்புறம் எந்திரிச்சிருது. இந்த கம்பெனி ப்ரொமோட்டர் வந்து கீ பர்சன் வந்து யாருன்னா டாக்டர் பிவி பிரசாத்னு சொல்றாங்க. கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர் அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட், இவங்க ஃபீல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறாங்க இவங்க குடும்பத்தில் அப்படின்னு. இது வந்து பெரிய விஷயம். இன்னொன்று, இந்த மாதிரி ஆட்கள் தான் கம்பெனியை வந்து வேற பக்கம் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த கம்பெனி எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு என்டர்பிரனரா இவர் இருக்காரு, டாக்டர் பிவி பிரசாத். இது வந்து ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி. விஷ்ணு கெமிக்கல்ஸ்ல வந்து என்னன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுது இதோட பிஸ்னஸ். மெயின் ப்ராடக்ட்ஸ்னா குரோமியம் கெமிக்கல்ஸ், பேரியம், அதர் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். ஸோ இவையெல்லாம் மெயினாக இருக்கு இந்த பிஸ்னஸ்ல. இதுல வந்து கிளைண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொமஸ்டிக்கு, எக்ஸ்போர்ட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. டொமஸ்டிக் இருக்காங்க, எக்ஸ்போர்ட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ல வந்து யூரோப்பு, யூஎஸ், ஏசியா எல்லா எக்ஸ்போர்ட்டும் இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் பெரிய கம்பெனி தான், அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வைஸ். பட் மார்க்கெட் கேபிட்டல் 3000 கோடி தான் இருக்கு. பட் வேல்யூவேஷன் நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்குன்னு சொல்ல வரேன். பப்ளிக் ஹோல்டிங் பாருங்க 23%, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 69% இருக்காங்க. டெப்ட் வந்து 365 கோடி, இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு 418 கோடியா. பட் உங்களோட சேல்ஸ் growth அது மாதிரி ஆர்ஓசி, ஆர்ஓ எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ்ல இருக்கு. விஷ்ணு கெமிக்கல்ஸ் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல லாங் டேர்ம் வந்து எப்பயுமே டிமாண்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த விஷ்ணு கெமிக்கல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு பிளேயரா இருக்கு அப்படின்னு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல. சைனா +1 ஸ்ட்ராட்டஜி காரணமா, அதாவது சைனால வந்து கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல கெமிக்கல் ரிலேட்டடா, அதனால இந்தியன் கெமிக்கல் எல்லா கம்பெனியுமே கொஞ்சம் பெனிஃபிட் ஆகுற மாதிரி இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. ஆனா பிரைஸ் வந்து பிரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன்ல இருக்குல்ல, பெருசா மூவ் ஆகல, பெருசா கீழேயும் வரல. ஸோ இவங்க வந்து ப்ரொமோட்டர் இதை கண்ட்ரோல் பண்றாங்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இது மெயினா வந்து கெமிக்கல் செக்டாருக்கு வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும், அப்பப்போ மாறும். கெமிக்கல் செக்டார் ஓவரால் கரெக்ஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நானுமே லிண்டே இந்தியா கன்சிடர் பண்ணியிருக்கேன், அதுவுமே கொஞ்சம் கரெக்ஷன்ல தான் இருக்கு இன்னுமே. இன்னொன்று, ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ரேலி ஆயிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. லாங் டைம் இன்வெஸ்டருக்கு வந்து குவாலிட்டி ஸ்டாக்னா ஸ்மால் கேப்ல இது ஒரு நல்ல ஸ்டாக்கா இருக்கும் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் தெரியல. நீங்க வந்து எப்படி இருந்தாலும் நீங்க கன்சிடர் பண்ணணும். எப்படின்னா இது வந்து ஓகே ஆகுமா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து ஓன் ரிசர்ச் பண்ணி தான் நீங்க வந்து எந்த ஸ்டாக் வேணாலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். பாசிட்டிவ்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் இந்த கம்பெனில பயங்கரமா இருக்கு. நிஸ் கெமிக்கல் செக்மெண்ட். ஓகே. நெகட்டிவ்னா கமாடிட்டி பிரைஸ் வந்து டிபெண்டன்சி அது எப்படி இருக்குமோ அப்படிதான். ஸோ ஒரு சாலிடா ஒரு கம்பெனி லாங் டேர்முக்காக ஸ்மால் கேப்ல பாக்குறீங்கன்னா இந்த கம்பெனி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இது வந்து நீங்க அனலிஸ்ட் அதாவது உங்களோட அட்வைசர்கிட்ட நீங்க செக் பண்ணிட்டு முதலீடு பண்ணலாம். அதுக்கப்புறம் அபான் ஆப்ஷோர் இந்த கம்பெனி பத்தி சொல்லிடலாம். அதாவது இதோட ஷேர்ஸ் எல்லாம் பாருங்களேன் குறையுது. ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓவராலா பாருங்க 94 94 அதுக்கப்புறம் இங்க வந்து அதாவது 1,00,000 ஷேருக்கு மேல இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு இந்த கம்பெனில. இன்னொன்னு அதாவது ஸ்டாக் பிரைஸ் பாருங்க எந்த அளவுக்கு மேல கீழே போயிட்டு வந்திருக்கு. இன்னொன்னு மார்க்கெட் கேபிட்டலும் இதுல கிடையாது. ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். மார்க்கெட் கேபிட்டல் இல்லவே இல்லை. பட் இது மார்க்கெட் கேபிட்டல் இல்லைன்னா 100 கோடி தான் இருக்கு. பட் டெப்டை பாருங்க 16,000 கோடி இருக்குங்க. இது எந்த கணக்குலங்க சேர்க்கிறது? ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன சொல்ல தெரியல. ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இருக்கிறது வந்து அதாவது மேனிப்புலேஷன் நிறையவே நடக்குது. இந்த கம்பெனில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆக்சுவலா இது ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஸ்டாக் பிரைஸ் ரிட்டர்ன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. சேல்ஸுமே இம்ப்ரூவ் ஆகல. பட் இது என்ன, இது வந்து சென்னை பேஸ்டு கம்பெனிங்க. இதுதாங்க பெரிய வருத்தமா இருக்கு. 1986 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சென்னை பேஸ்டு கம்பெனி. ஆயில் அண்ட் கேஸ் ட்ரில்லிங் ரிக்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்த மாதிரி அதாவது ஆயில் அண்ட் கேஸ்னா இது எதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன்னா, அதாவது செக்டாரை பார்க்கணும், நல்ல பிசினஸா இருக்கான்னு பார்க்கணும். இந்த கம்பெனில வந்து செக்டார் நல்ல செக்டார் தான். ஆயில் அண்ட் கேஸ் நல்ல பிசினஸ் தான் பண்றாங்க. ட்ரில்லிங் ரிக்ஸ் இது வந்து ரொம்ப மெயினான பிசினஸ் தான். இருந்தாலுமே கம்பெனி வந்து நல்லா இல்லை அப்படின்னா பாருங்க, கம்பெனி மேனேஜ்மெண்ட் மேபி எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனில இருந்து நம்ம வந்து விலை இருக்குது நல்லது. ஹை டெப்ட் இருக்கு இந்த கம்பெனி. அதாவது பேங்க்ரப்ட் ஆயிருக்கு இந்த கம்பெனி. ஓகே. அது மாதிரி கன்சிஸ்டன்ட் ஆபரேஷன்லாம் இதுல கிடையாது அப்படிங்கிறாங்க. லாங் டேர்ம்க்குலாம் இது வாங்குறதே தப்பு அப்படிங்கிறேன் என்னோட ஒப்பீனியன். அதாவது ஒப்பீனியனுங்கிறத நீங்க பார்த்தாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இதுல என்ன கொடுத்துருக்குன்னு நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு. ஸோ தெரியல. கொஞ்சம் பார்த்து தான் நீங்க வந்து முதலீடு பண்ணணும். அடுத்து வந்து குரோ இது வந்து ஆப்பு நானும் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். பட் நான் இப்போதைக்கு அதை வந்து யூஸ் பண்ணலை. இந்த கம்பெனி வந்து எஃப்ஐ வந்து பயங்கர அதிகமாக இருக்காங்க. பாருங்க 57% அதிகமாக இருக்காங்க. ரீசண்டாக இது வந்து ஐபிஓவில் வந்த கம்பெனி. பட் ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. பட் க்ரோ வந்து இப்போதைக்கு எல்லாரோட ஃபேவரட் ஆப்பாக இருக்குது. அதாவது யங் ஜென்ரேஷன் அப்படின்னா க்ரோ ஆப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து 2017 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரு பேஸ்டு கம்பெனி. இதில் மெயினாக இருக்கவங்க எங்கள் ஃபவுண்டர்ஸ்லாம் இருக்காங்களோ இவங்கெல்லாம் ஃப்ளிப்கார்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணவங்க தான் இந்த கம்பெனியை வந்து அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான் இந்த கம்பெனியை வந்து டெக் ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரோ வந்து ஒரு டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே. இதில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு இதில் வாங்கிக்கலாம். ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ், ஐபிஓ இதில் வருது சொல்கிறாங்க. புது புது ஐபிஓலாம் வருது இல்லை. நம்ம புரோக்கர் ஆப் இது நார்மல் புரோக்கர் ஆப் தான். கோல்டு, யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இதிலே ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நானுமே வச்சுக்கிட்டு இருக்கேன். பட் நான் இதை யூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கும். ஜீரோ கமிஷன் மாடல் அப்படிங்கிறோம். ஓகே. இதுக்காக தான் நான் பண்ணேன் ஜீரோ கமிஷன் மாடல் அப்படின்னு. பட் நான் இன்னும் யூஸ் பண்ணல. நியூ இன்வெஸ்டருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஏஞ்சல் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜெரோதா யூஸ் பண்ணுறேன். இதில் க்ரோவுக்கு வந்து இப்போ 4 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. 40 மில்லியன் ரிஜிஸ்டர் யூசர்ஸ் இருக்காங்க. பயங்கரமான யங் ஜென்ரேஷன் ஆப்னா இதுதான். ஓகே. இந்தியாவில் வந்து ஜெரோதா தான் பெரிய கம்பெனி. அதாவது செக்டார், அதாவது இந்த க்ரோ ஆப்பில் பெஸ்ட்டுனா ஜெரோதா தான். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ராங் பொசிஷனில் இது வருது அப்படிங்கிறாங்க. பட் ஏஞ்சல் ஒன்லாம் முன்னாடி செகண்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கீழே குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம், அதாவது ஆப்பு அதை ஒர்க் பண்ணுற விதங்கள்லாம் கொஞ்சம் ரேட்டெல்லாம் கூட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப் நல்ல யூஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இன்னுமே இருக்குது. நான் இன்னுமே அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ப்ரோக்கரேஜுக்கு நல்ல ஒரு கம்பெனி தான். மேபி டிமாண்ட் இன்வெஸ்டிங் யூசர்ஸ் வந்து இன்னுமே அதிகமானா இதுவுமே இன்னும் க்ரோ ஆக சான்ஸ் இருக்கு. லாங் டேர்முக்கு நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்னு தோணுது. பட் தெரிலங்க இது எந்த அளவுக்கு மேலே போகும்னு. ஏன்னா புதுசாக உள்ள வரும்போது எல்லாருமே டிமாண்டுன்னு வாங்குவாங்க. நிறைய காம்படிஷன் இருக்கு இப்போதைக்கு இந்த புரோக்கரேஜ் ஆப்புக்குமே. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு முதலீடு பண்ணலாம். பட் நல்ல ஒரு கம்பெனி தான். இப்போதைக்கு நல்ல ஒரு இதில் தான் இருக்கு. ஜிகே எனர்ஜி இந்த கம்பெனியுமே ஸ்மால் கேப் கம்பெனி. நல்ல ப்ரொமோட்ரு. இதில் வந்து நான் ப்ரொமோட்டர் தாங்க மெயினாக பார்க்குறேன். ப்ரொமோட்டர் பாருங்க 80% வரைக்கும் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி கம்பெனிலாம் ஃப்ளக்சுவேஷன் பயங்கரமாக பண்ணுவாங்க. ப்ரொமோட்டர் வந்து ஒரு 70%க்கு மேலே இருந்தாலே அந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு மேலே மூவ் ஆகும். நீங்கள் வந்து டெய்லி
சார்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ் ஆகும்னு நீங்களே பார்க்கலாம். இன்னொன்று ரீசெண்டாக தான் இந்த கம்பெனி உள்ளே வந்திருக்கு. நல்ல ஒரு ப்ரொமோட்ரு பெருசாக, அதாவது நிறைய ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை பற்றி பெருசாக பேச முடியும். ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக உள்ளே வந்ததுனால, பட் நல்ல ப்ரொமோட்ரு. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரொமோட்டர். ரீசெண்டாக உள்ளே வந்த கம்பெனினா மெயினாக ப்ரொமோட்டர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேல்ஸ் இவங்களுக்கு என்ன மாதிரி டிமாண்டில் இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். பாருங்கள், சேல்ஸ் வந்து 3 இயர்ஸில் வந்து 150% கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த வருஷம் மட்டும் 166% கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பவர் அண்ட் எனர்ஜி ரிலேட்டட் பிஸ்னஸ்ல இருக்கு. ரினியூவபிள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு வந்து இவங்க எக்ஸ்போசராக இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் வந்து எனர்ஜி சொல்யூஷன், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சப்போர்ட். ஓகே, இதில் வந்து இவங்க மெயினாக பண்ணுறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி ஸ்பேஸில் வந்து அதானி கிரீன் இருக்காங்க, டாடா பவர், என்டிபிசி, இவங்கெல்லாம் வந்து பெரிய லீடர். இவங்க வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு நல்ல கம்பெனினா இது ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வந்து ரினியூவபிள் எனர்ஜி வந்து இன்னும் 20 வருஷத்துக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்மால் பிளேயர்ஸுக்கு வந்து பயங்கர காம்படிஷன் இருக்கும். அது ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம். பட் டிமாண்ட் வந்து எப்பயுமே இருக்கும். இவங்க வந்து இன்னுமே கட்டமைப்புலாம் கூட்டிட்டு மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனியுமே ஃபியூச்சரில் வந்து ஒரு காம்படிஷனாக வரும். பெரிய கம்பெனி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மிட் கேப் பிளேயராக கூட வர சான்ஸ் இருக்கு. இந்த கம்பெனி வந்து ப்ரைஸ் வந்து எதுக்காக கீழே போகுதுன்னா, அதாவது ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் வந்து கீழே போகுது. இன்னொன்று அனலிஸ்ட் வந்து கம்மி பண்ணுறாங்க அவங்களோட ஃபோர்காஸ்ட்டை. அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து லோ ஆர்டர் விசிபிலிட்டி, அதாவது ஃபியூச்சரில் வந்து இன்னும் ஆர்டர் கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி இவங்களுக்கு பெரிய எக்ஸிக்யூஷன் ஸ்கேல் இல்லை. இவங்க வந்து எப்பயுமே சின்ன சின்ன ப்ராஜெக்ட் தான் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே பெரிய கம்பெனிக்கு போயிடுது. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா ஸ்மால் கேப்பு. மேபி நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு மேபி ட்ரை பண்ணலாம். பட் வாங்குற இடம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்கே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் தான் ப்ராப்பரான பிளான் பண்ணி தான் வாங்கணும். ஸோ இப்போதைக்கு இது வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்கு. அடுத்து வந்து மாஸ்டெக். இதில் வந்து ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், ப்ரொமோட்டர் வந்து 37 கொஞ்சமாக எக்ஸிட் ஆகிட்டே இருக்காங்க. எஃப்ஐடிஏ வந்து என்ட்ரு ஆகுறாங்க லைட்டாக. அதுவுமே பெருசாக இல்லை, லைட்டாக என்ட்ரு ஆகுறாங்க. பட் ஷேர் வந்து March 24 ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. March 24. ஓகே, அங்கே பாருங்கள் 90,000 ஷேர்ஸ் இருந்தது, 84,000 குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து அதேமாரி கொஞ்சம் கூடி இருக்கு, அப்படியே கிராஜுவலாக கூடி 1,00,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் பண்ணுறாங்க. ப்ரைஸுமே அது மாதிரி டிப் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டு இப்படி ஒரு 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 நார்மலாக மூவ் ஆகலை. இதோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், 78% இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 6,000 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து 17 தாங்க, இண்டஸ்ட்ரி பி 25. இவங்க வந்து கொஞ்சம் நல்ல அண்டர் வேல்யூடு தான் இருக்காங்க. ப்ரைஸ் வந்து நல்ல அண்டர் வேல்யூடு. அதேமாரி சேல்ஸ் க்ரோத்துமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரான சேல்ஸ் க்ரோத்தில் தான் இந்த கம்பெனி இருக்குது. அதேமாரி பட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் கம்மியாக இருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இல்லை, ஓகே, அன்பிளஜ்டு, இவங்க பிளச் எதுவும் பண்ணல, அது வரைக்கும் ஓகே. எஃப்ஐ ஹோல்டிங் 11% இருக்காங்க, டிஏஏ 11 தான். ஸோ இதில் வந்து பப்ளிக் தான் அதிகமாக இருக்காங்க இந்த கம்பெனியில். ஆர்ஓசிஆர்ஓமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். டெப்ட் வந்து 3 வருஷத்துல 200 கோடியா இருந்தது, இந்த வருஷத்துல வந்து 500 கோடியா மாறி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் இஷ்யூ. மற்றபடி இவங்களோட ப்ரைஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு, இந்த வருஷம் மட்டும்தான் 31% அடி வாங்கியிருக்கு. மற்றபடி ஓரளவு ஓகே, ஒரு நார்மலான கம்பெனி. இவங்க வந்து ஐடி சர்வீசஸ், டிஜிட்டல் இன்ஜினியரிங் கம்பெனி அந்த பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிளவுட் சொல்யூஷன், டேட்டா அண்ட் ஏஐ, கவர்மெண்ட் என்டர்பிரைஸ், ஐடி ப்ராசஸ், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. யூகே யூஎஸ் மார்க்கெட்டில் தான் இவங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து ஓவராலாக வந்து அதாவது அவுட் சைடு கண்ட்ரிஸுக்கு தான் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் கிளைண்ட்ஸ் வந்து யூகே கவர்மெண்ட்டு, யூஎஸ், யூரோப்பு, பிஎஃப்எஸ்ஐ, ஹெல்த் கேர், பப்ளிக் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸுக்குமே இவங்கள்ட்ட ஸ்டெபிளாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து மெயின், அதாவது யூகே கவர்மெண்ட்டுக்கே இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கம்பெனி சேல்ஸ் வந்து இது நல்லாவே இருக்குது. டிமாண்டில் நிறைய டிமாண்ட் இருக்குது இந்த கம்பெனிக்கு. பட் ப்ராஃபிட் க்ரோத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 3 இயர்ஸ் வந்து 6% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 5 வருஷம் 10 வருஷம் கம்பேர் பண்ணால் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸில் இருக்குது. ஐடி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் பயங்கரமான லீடரு. மிட் கேப்லேயுமே பெர்சிஸ்டன்ட் இருக்காங்க, கோஃபோர்ஜ் இருக்காங்க. பட் இந்த கம்பெனி வந்து ஸ்மால் கேப் தான், இருந்தாலும் மிட் கேப் அளவுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ்டு ஐடி பிளேயர்ஸ். ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இவங்களுக்கு நிறைய வருது. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு மேபி கம்பெனி கட்டமைப்பு இருக்குது போல். ஸோ அதனால இவங்க வந்து ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கம்பெனி வந்து ஓகே. குளோபல் ஐடி செக்டார் ஸ்லோடவுனால இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு மெசேஜ் பாருங்கள், அவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் வந்து 3 லேக்கு வாங்கினாராம்.
ரூ. 1000 வாங்கியிருக்காரு. இப்போ வந்து 690ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட கேட்டா நீங்க வந்து அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும்னா மேலே போகும்போது வாங்கக்கூடாது. ஸோ மேலே எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. மேலே போயிட்டே இருந்தால் ஓகே தான். பட் நீங்கள் வந்து ஒரு பாட்டமில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே போகும்போது விற்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று நிம்மதியாக இருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆல்மோஸ்ட் 1.4 அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரச்சனை உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் நல்ல ஒரு கம்பெனி தான். மிட் கேப் கம்பெனி, டாடா குரூப்ல இருக்க கம்பெனி. இந்த கம்பெனிலாம் நம்பி இருக்கலாம். நீங்க வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். உங்க பணம் வந்து ரொட்டேஷன் பண்ண முடியாது. அவ்வளவுதான். மத்தபடி இந்த கம்பெனிலாம் நம்பி இருக்கலாம். இந்த கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீங்க. பாருங்க 0 தான் டெப்ட் இருக்கு. உங்களுக்கு டெப்ட்டே கிடையாது. சேல்ஸ் குரோத்துமே நல்ல குரோத் இருக்கு. இந்த வருஷம் மட்டும் சேல்ஸ் குரோத் அடி வாங்கியிருக்கு. மற்றபடி காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்து அது மாதிரி ப்ரைஸை பாருங்கள் எந்த அளவுக்கு ஏற்றிருக்காங்கன்னு. ப்ரைஸ் வந்து சூப்பரான ப்ரைஸில் இருக்குது. ஒரு 10 வருஷம் கம்பேர் பண்ணாலும் 5 வருஷம் கம்பேர் பண்ணாலும் 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணாலும் நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து 1937 டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டர் வந்து டாடா குரூப் தான். ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் தான் இருக்குது. இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனி. அதாவது கம்பெனி பிஸ்னஸ் என்னென்னா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது தான். இவங்களுக்கு வந்து ஷேர்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மெயினாக. இந்த கம்பெனிக்கு வந்து இண்டிவிஜுவல் ஓனர்லாம் கிடையாதுங்க. டாடா சன்ஸ் தான் மெயின் ப்ரொமோட்டருங்கிறாங்க. இது வந்து ப்ரொமோட்டர் வந்து டாடா சன்ஸ் தான். டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல் எல்லாத்துக்குமே பேரண்ட் கம்பெனின்னு சொல்லிக்கலாம். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஸ்மால் 70% இருக்கதா சொல்கிறாங்க இந்த கம்பெனியில். பாருங்கள் 73% வந்து ப்ரொமோட்டரே இருக்காங்க. அதுவுமே ப்ளச் பண்ணல. ஸோ இந்த கம்பெனி வந்து இதோட இது வந்து டாடா கம்பெனிஸ் வந்து டாடா குரூப் கம்பெனிஸ்லேயே இவங்க வந்து ஷேர்ஸை வாங்கி விற்கிறாங்க. நான் டாடா கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி லிஸ்டட் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இது எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ஸோ இதிலிருந்து வர இன்கமில் தான் இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கு. டிவிடெண்ட் இன்கம் இருக்குது, கேபிட்டல் கெயின் இருக்குது, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் வேல்யூ க்ரோத் இது எல்லாமே இவங்க வந்து இன்கம் சோர்ஸாக இருக்குது. கிளைண்ட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இவங்களுக்கு வந்து இன்வெஸ்டர். ஸோ இதில் வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது. ஸோ நம்ம எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி இவங்க இன்ஸ்டியூஷன்லாம் பை பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மார்க்கெட்டை என்ன சொல்ல ஒரு பயங்கரமான ஒரு டிஏஏ இருக்காங்க. ஓகே, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஷேர்ஸ் ஸ்டாக்ஸை வந்து வாங்கி விற்கிறது. இதோட செக்டார்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்பிஎஃப்சி ஹோல்டிங் கம்பெனி தான். டைரக்டர் காம்படிஷன்லாம் இதுக்கு அதிகமாக இல்லை. இந்த மாதிரி கம்பெனி வந்து இதுக்குன்னே ஒரு கம்பெனி இருக்குன்னா பார்த்துக்குங்க. இதில் வந்து நிறைய இதெல்லாம் கிடையாது. இன்னொன்று இதுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா டாடா பிராண்டுங்க, 80 வருஷம் ஓல்டு, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ தான். இதுக்கு டெப்டெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால நல்ல ஒரு அதாவது ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன தோணும், ஓகே இதெல்லாம் லாங் டேர்மில் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி இதில் நல்ல ஒரு கம்பெனி தான். ரீசெண்டாக ப்ரைஸ் ட்ராப் ஆனதுக்கு ஒரு சில ரீசன் சொல்கிறாங்க. 1:10 வந்து 1:10 வந்து இவங்க ஸ்பிளிட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நல்ல ஒரு ஹை போயிட்டு இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனில் வந்து செல் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ இவர் பண்ண ஒரு தப்பு வந்து ஹையில் வாங்கிட்டாரு. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இவருக்கு நான் சொல்கிறது என்னென்னா லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த கம்பெனி வந்து சூப்பரான கம்பெனி. கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து லாங் டேர்மில் பெருசாக வாலடைல் இருக்காது. பட் ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் உங்களுக்கு அதாவது மனப்பக்கம் வேணும், பேஷண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து டாடா பிராண்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி மேபி நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம் தேவையில்லை. ஏன்னா அக்குமுலேட் பண்ணீங்கன்னா எகெயின் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. நன்றி.